கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் 29/3/2025 அன்று பெயர்ச்சியாகிறாரு. அதாவது மீன ராசிக்கு வரும் சனி பகவான் தொடர்ந்து 3/6/2027 வரைக்கும் 2.5 காலத்துக்கு இந்த மீன ராசியிலேயே சஞ்சாரம் செஞ்சு அருளாசி வழங்குவார். மீன ராசியிலிருந்து தனது 3ஆம் பார்வையால ரிஷப ராசியையும் 7ஆம் பார்வையால கன்னி ராசியையும் 10ஆம் பார்வையால தனுசு ராசியையும் பார்க்கிறாருங்க. அப்படி இருக்கப்ப இந்த கும்ப ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் தராரு அப்படின்னா, எதுலேயுமே மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்யாத கும்பராசிக்கார அன்பர்களுக்கு, குடும்ப பெருமையை காப்பவங்களுக்கு, பெரியவர்களை மதிக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை தான் தருவார். கவலைப்படாதீங்க. சமுதாய மாற்றத்திற்கு பாடுபடக்கூடியவர்களாக கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. இனிய வார்த்தைகள் இரும்பு கதவையும் திறந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இனிய வார்த்தைகளால் பேசி உங்களுடைய காரியத்தை சாதிச்சுப்பீங்க. உங்களுடைய அணுகுமுறை எல்லாமே ரொம்பவே அற்புதமாக இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தீமைகள் எல்லாமே விலகி நன்மைகள் உண்டாக போகுது. உங்களது ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு செல்றாரு. 3ஆம் பார்வையால சுகஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால அஷ்டமஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. உங்களோட சகோதர சகோதரிகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைந்து ஒற்றுமை வளர்க்கிறாரு. அவர்களுடன் சேர்ந்து இனிய பயணங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு சனி பகவான் தருவார். உங்களின் ஆற்றல் அதிகரிக்கும். பகைவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடல் நலம் ரொம்பவே சீராக இருக்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும். உங்களின் பெருந்தன்மையை அனைவரும் பாராட்டுவாங்க. அதே நேரம் ஆடம்பர கேளிக்கைகளுக்காக அதிக செலவு செய்வதை நீங்கள் குறைச்சிக்கணும். சில நேரங்களில் யோசிக்காமல் பேசி வம்புல மாட்டிக்கொள்ளலாம். யாகாவராயினும் நான் காக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய நகை மட்டும் காத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. அதனால தாங்க உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதிலேருந்து நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னா பேச்சு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மற்றபடி உங்களுடைய பதவியால் சில ஆதாயங்கள் கிடைத்து மகிழ்ச்சி உண்டாகும். இதன் மூலம் பொதுநல காரியங்களுக்கு செலவு செய்வீங்க. திட்டமிட்ட வேலைகளை தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். சில நேரங்களில் அதற்கான வாய்ப்பு அதிகமாகலாம். எனவே உங்கள் காரியங்களில் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி நேர்மையான எண்ணங்களால் உங்களின் வாழ்க்கை தரம் உயரும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்று நடத்த நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். இதனால் மனசில் இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் கூட மறையுங்க. சமூகத்தில் பொறுத்தளவில் உங்களோட மதிப்பு மரியாதை உயர வாய்ப்பு இருக்குது. வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் உங்களுக்கு வாழ்வில் உயர்ந்த இடத்தை பெற்றுத்தரும். வாகனங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் செய்ய நேரிடலாங்க. தவிர்க்க இயலாத காரணங்களால் சகோதர சகோதரிகளுக்கு பணம் செலவழிப்பீங்க. ஆயினும் புதியவர்களின் நட்பால் கைப்பொருளை இழக்க நேரலாம். அதனால் புதியவர்களுடைய நட்பு வட்டாரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதிக அறிமுகம் இல்லாதவர்கள்ட்ட கவனமாக இருக்கணும். சுகபோக வசதிகளை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகுது. பயணங்களில் அதிர்ஷ்ட தேவதை தரிசனம் தருவாங்க. இதனால் பொருளாதார வளமும் சேமிப்பும் உங்களுக்கு உயரப்போகுது. அரசாங்க உதவிகளும் கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து பூர்த்தி அடைய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவில் அலுவலக பணிகள் ரொம்பவே சிறப்பாக முடியும். எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெறுவீங்க. சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்களின் ஆதரவாலும் நட்பாலும் அலுவலகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயருங்க. சில முக்கிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கூட கிடைக்குங்க. மற்றபடி உங்கள் வேலைகளில் முன்கூட்டியே யோசித்து செய்வீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே நீங்கள் தவிர்த்திடலாம். வியாபாரிகளை பொறுத்தளவில் கூடுதல் எச்சரிக்கையுடன் வாணிபத்தில் ஈடுபடணுங்க. எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுறது ரொம்பவே அவசியம். பண விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது. மற்றபடி வியாபாரத்தை சீரமைப்பதற்கு நீங்கள் சுயமாக மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் மேலிடத்தின் ஆதரவை பெறுவீங்க. ஆனால் அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றலாங்க.
இருந்தாலும் மனம் தளராமல் எதிரிகளை சமாளிப்பீங்க. கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. இதனால் புதிய பொறுப்புகளையும் பெறுவீங்க. பயணங்களால் நன்மைகள் உண்டாகலாம். தொண்டர்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி செயல்படுவீங்க. கலைத்துறையினரை பொறுத்தளவில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். உங்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையிலேயே செல்லுங்க. புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். சக கலைஞர்களும் ரசிகர்களும் உங்களுக்கு நிறைவான ஆதரவு தருவாங்கங்க. உங்கள் முழு திறமையும் வெளிக்கொணர்வீங்க. வருமானமும் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். பெண்களை பொறுத்தளவில் மன நிம்மதியை காண்பீங்க. தர்ம காரியங்களிலும் தெய்வ வழிபாட்டிலையும் அதிக ஈடுபாடு கொள்ளுவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை துவங்குவீங்க. குடும்பத்தினருடன் சந்தோஷமாக பொழுத கழிப்பீங்க. கணவருடனான ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப பொறுப்புகளை திருப்திகரமாக நிறைவேற்றி அதில் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. மாணவர்களை பொறுத்தளவில் உற்சாகமான மனநிலையுடன் கல்வியில் ஈடுபடுவீங்க. உடல் வலிமை பெற தக்க பயிற்சிகளில் ஈடுபடணும். வருங்கால திட்டங்களுக்காக அடித்தளம் போடுங்க. விளையாட்டுகள்லையும் வெற்றிகளை பெறுவீங்க. உங்களின் தன்னம்பிக்கை உங்களை படிப்படியாக உயர்த்துங்க. மன உறுதி அதிகரிக்கும். சொத்துக்களை அடையிறதுல தடைகள் ஏற்படும். உயர்நிலையில் உள்ளவர்களுடன் மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு வரலாம். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சரியில்லாமல் போகலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு செலவு உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. தொழில் வியாபாரம் சுமாராக தாங்க இருக்கும். எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கலாம். புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு உண்டாகும். பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படலாங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க. திறமையான செயல்பாட்டால் பாராட்டுகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தக்காத வாக்குவாதங்கள் கூட ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாறு கூட சென்று வரலாங்க. சனி அஷ்டகம் பாராயணம் செய்யலாம். எருக்கம்பூவை அருகில் இருக்கும் சிவனுக்கு அர்ப்பணித்து வர வர உங்களின் வாழ்க்கையில் முக்கியமான காரியங்கள் அனைத்துமே இனிமையாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நடந்துருங்க. நன்றி, வணக்கம்.